மார்கழி மாதத்துல விடியற்காலையில் எழுந்து பெருமாளை வழிபட்டால் சாத்வீகமான குணமும் தேக ஆரோக்கியமும் தெளிவான ஞானமும் மனச்சாந்தியும் அடையலாம் என்று நமக்கு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மார்கழி மாதத்தில் தான் நம்முடைய மனதுக்கு காரணமான சந்திர பகவானினுடைய இதயத்திலிருந்து தோன்றியதாக புருஷ சூக்தம் சொல்லுவதாக பெரியோர்களின் பதிவு இருக்கிறது. சந்திரனை அறிவு என்கிற சொல்லினால் குறிப்பிடுவது உண்டு. சந்திரன் தோன்றினான் என்று சொன்னால் அறிவும் ஞானமும் தோன்றியது என்று கூறலாம். எனவே மார்கழி மாதத்திலே சந்திரன் தோன்றினான் என்கிற குறிப்பு ஞானம் தோன்றும் என்பதற்கு அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். எனவேதான் மார்கழி மாதத்தினுடைய வழிபாடுகள் என்பது மெய்ஞானத்தை நமக்கு கொடுக்கும் என்கிறார்கள். பெருமாள் வழிபாட்டில 12 மாதங்களுமே பகவானினுடைய சிறப்பான 12 திருநாமங்களால் வழங்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல மார்கழி மாதம் கேசவன் என்கிற திருநாமத்திற்குரியது. கேசவன் என்கிற சொல்லுக்கு அழகான தேசங்களை உடையவன் என்று கூறலாம். இன்னொன்று மனதின் அச்சங்களை அகற்றக்கூடியவன் என்று கூறலாம். உடலின் 12 அங்கங்களை தொட்டு ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு நாமத்தை சொல்லுவார்கள். அதை அங்கவந்தனம் என்று சொல்வார்கள். அதுல முதல் நாமம் கேசவ நாமம். கேசவன் என்ற நாமத்தை சொன்னாலே இடர் கெடும், யமதர்மராஜன் கூட விலகி விடுவான் என்று ஆழ்வாரின் வாக்கு நமக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் பெரியோர்கள். எனவேதான் ஆண்டாளும் திருப்பாவையை முடிக்கின்ற பொழுது வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று கேசவன் நாமத்தோடு நிறைவு செய்திருக்கிறார்கள் என்கிற பதிவு இருக்கிறது. இந்த வகையில மார்கழி மாதத்தில் தினமும் காலையில பாடுவதற்கென்றே 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் ஒரு தமிழ் நூலினை நமக்கு இயற்றி தந்திருக்கிறார். அதுதான் திருப்பாவை. மார்கழி மாதத்தை திருப்பாவை மாதம் என்று சொல்வார்கள். திருப்பாவை மார்கழி என்கிற மாதத்தின் பெயரோடு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்றே தொடங்குகிறது. சொல்வார்கள் பெரியோர்கள், ஆண்டாள் 2 காரியங்களை செய்திருக்கிறார்கள். முதல் காரியமாக இறைவனுக்கு பல்வேறு வண்ண மலர்களால் மாலை கட்டி அந்த எம்பெருமானுக்கு பொருத்தமாக இருக்குமா என்பதற்காக ஒரு முறை தான் சூடி பார்த்து அழகாக இருக்கும் என்று தெரிந்த பின்னால் எம்பெருமானுக்கு அந்த மாலையை அணிவித்தார்கள். பொதுவாக இறைவனுடைய சூடி களைந்த மாலையை தான் பக்தர்கள் பிரசாதமாக விரும்புவார்கள். ஆனால் ஆண்டாள் பக்தியினால் சூடி கொடுத்த மாலையை இறைவன் விரும்பி சூடி கொண்டார். அதனால் ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடர்குடி என்றே பெயர் வந்தது என்பார்கள். இரண்டாவதாக தமிழிலே அழகான 2 பிரபந்தங்களை பாடி கொடுத்தார்கள். ஒன்று திருப்பாவை, இன்னொன்று நாச்சியார் திருமொழி. ஒன்று பூமாலை, இன்னொன்று பாமாலை. ஆண்டாள் சூடி கொடுத்த பூமாலை இன்று நம்மிடம் இல்லை. ஆனால் அவள் பாடி கொடுத்த பாமாலையான திருப்பாவை பல்லாயிரம் வருடங்களாக நம்மிடத்துல அனுஷ்டானத்திலே இருக்கிறது. அப்படிப்பட்ட திருப்பாவையை நாம் நாள்தோறும் பாராயணம் செய்தோம் என்று சொன்னால் எண்ணிய செயல்கள் யாவும் கைகூடும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மார்கழி முதலாம் நாளான இன்றைய தினத்தில ஆண்டாள் திருப்பாவையில மார்கழி நீராட நம்ம இப்படி அழைக்கிறார். அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கக்கூடிய செல்வ வளம் மிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேளோடு நம்மை பாதுகாத்து வரக்கூடிய அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும், சூரியனை போல் பிரகாசமான முகத்தை உடையவனும், நாராயணனினுடைய அம்சமுமான கண்ணபுர